நியர்லி 30 lakhs கேஷாகவும் கிஃப்டாக ஒரு 30 lakhs கிட்டத்தட்ட 60 lakhs கொடுத்துருக்காரு. ஒரு அப்ராடில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர். ஒரு ஆப்பில் பார்த்துருக்காரு ஒரு பொண்ணு, மேட்ரிமோனிக்காக தான். அந்த பொண்ணு வீட்டில் எல்லாமே ஓகே, அந்த பொண்ணுமே ஓகே. ஒரு 6 months டைம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பணம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், மேரேஜுக்கு கொஞ்சம் கடனில் இருக்கோம் அப்படின்னு. இந்த பொண்ணும் வரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வென்ட்டு திருப்பி அங்கே போயிட்டார், அங்கே திரும்பி போயிட்டார், ஃபாரினில் தான் இருக்கார். இவங்க கேட்க இவங்க ஃபேமிலி, இந்த பொண்ணோட ஃபேமிலிக்காக நியர்லி 30 lakhs கேஷாகவும் கிஃப்டாக ஒரு 30 lakhs கிட்டத்தட்ட 60 lakhs கொடுத்துருக்காரு. 6 monthsங்கிறது 1 year மாறிச்சு. அப்புறம் 1.5 years, அந்த 1.5 yearsல ஒரு 60 lakhs அங்கேருந்து பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இந்த பொண்ணோட கசின் சிஸ்டர் ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவளோட ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்துருக்காரு. எந்த பொண்ணுக்கு இவர் பணம் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷன் நடக்குது சென்னையில். அவர் பயங்கர ஷாக் ஆகி ஃபோன் பண்ணால் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப். அம்மா, அப்பா, அந்த பொண்ணோட பிரதர், அந்த பொண்ணு 4 பேர் நம்பருமே சுவிட்ச் ஆஃப்டு. ஆனால் அது உண்மையான ஃபேமிலி தான். உண்மையான ஃபேமிலி தான். ஓகே. சென்னையில் தான் நடந்த விஷயம் இது, வேற எங்கேயும் கிடையாது.